ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஹேமாஸ் கோலம் வித் ஸ்டோரி. எல்லாரும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கோலத்தை பார்த்துக்கிட்டே நல்ல ஸ்டோரியை கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாலைவனத்தில் நண்பர்கள். இரு நண்பர்கள் பாலைவனத்தில் பயணம் செய்தனர். வெயிலும் பாலைவன சுடு மணலும் அவர்களின் பயணத்தை கடுமையாக்கின. கையில் வைத்திருந்த உணவையும் தண்ணீரையும் பகிர்ந்து சாப்பிட்டார்கள். ஒரு கட்டத்தில் இருவரில் பணக்கார நண்பன் தன் உணவை ஏன் இவனோடு பகிர்ந்து சாப்பிட வேண்டும் என்று எரிச்சல் கொண்டான். அதனால் தன் ஏழை நண்பனுக்கு பகிர்ந்து தராமல் அதிக உணவை தானே சாப்பிட தொடங்கினான். தண்ணீரையும் அவன் ஒருவனே குடித்து வந்தான். இதை கண்ட அந்த ஏழை நண்பன் கோபம் கொள்ளவே இல்லை. பாலைவனத்தில் ஓரிடத்தில் ஈச்சை மரம் இருந்தது. அம்மரத்திலிருந்து விழுந்த பழங்களை ஏழையானவன் ஓடிப்போய் பொறுக்கினான். உடனே பணக்காரன் அவை யாவும் தனக்கே சொந்தமானவை என்று சொல்லி பறித்தான். உன்னிடம்தான் தேவையான உணவு இருக்கிறதே, பிறகு ஏன் இதை பறிக்கிறாய் என கேட்டான் ஏழை. அப்படியானால் நான் உணவை வைத்துக்கொண்டு உன்னை ஏமாற்றுகிறேன் என்று குற்றம் சொல்கிறாயா என்று சொல்லி கோபத்தில் ஏழையின் முகத்தில் ஓங்கி அடித்தான் பணக்காரன். அந்நேரமே இருவரும் பிரிந்து நடக்க தொடங்கினர். வலியும் அவமானமும் கொண்டவனாக பாலைவன மணலில் இன்று என் நண்பன் என்னை அடித்து விட்டான் என்று பெரிதாக எழுதி வைத்துவிட்டு நடந்தான் ஏழை. ஓரிரு நாட்கள் இருவரும் தண்ணீர் கிடைக்காமல் பாலைவனத்தில் அலைந்து திரிந்தார்கள். அப்போது ஓரிடத்தில் சிறிதளவு தண்ணீர் இருப்பதைக் கண்டு ஓடிச் சென்று குடிக்க முயன்றான் பணக்காரன். திடீரென நண்பனின் நினைவு வந்தது. இவ்வளவு காலம் பழகிய நண்பனை ஒரு கஷ்டம் வந்ததும் ஏமாற்றி விட்டோமே என்று உணர்ந்து நண்பனை சத்தமிட்டு அழைத்தான். குரல் கேட்டு ஓடி வந்த ஏழை நண்பன் அங்கே தண்ணீர் இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தான். இதிலுள்ள தண்ணீரை ஒருவர் மட்டுமே குடிக்க முடியும், நீயே குடித்துக்கொள் என்றான் பணக்காரன். உடனே ஏழை தாகம் மிகுதியில் தண்ணீரை முழுவதும் குடித்துவிட்டு நண்பனை அணைத்து கொண்டு நன்றி தெரிவித்தான். பின்னர் இருவரும் ஒன்றாக நடக்கத் தொடங்கினர். ஏழை நண்பன் அங்கிருந்த ஒரு கல்லில் என் நண்பன் இன்று மறக்க முடியாத ஓர் உதவி செய்தான் என்று எழுதி வைத்தான். உடனே வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் தோன்றி ஏழையிடம், அவன் உன்னை அடித்தபோது அதை மணலில் எழுதி வைத்தாய், உதவி செய்த போதோ அதை கல்லில் எழுதி வைக்கிறாய், அது ஏன் என்று கேட்டான். நடந்த தவறுகள் காற்றோடு போக வேண்டியவை, அதனால் அதை மணலில் எழுதினேன். ஆனால் செய்த நன்றியை என்றும் மறக்கக்கூடாது, ஆகவே அதை கல்லில் எழுதி வைத்தேன் என்றான் ஏழை. ஒருவர் நமக்கு செய்த தீமைகளை மறந்து அவர் செய்த நன்மைகளை நினைவில் வைத்திருந்தால் உறவுகள் மேம்படும். வாழ்வில் தேடி தேடி நாம் சேகரித்து வைத்து கொள்ள வேண்டியது பணத்தை அல்ல, மனித உறவுகளை. நேற்றைய புதிரின் விடை. அரைசான் மனிதனுக்கு உடம்பெல்லாம் முட்டை. விடை வெண்டைக்காய். இன்றைய புதிர். 6 முகங்கள் உண்டு, ஆனால் மேக்கப் போட முடியாது. 21 கண்கள் உண்டு, ஆனால் பார்க்க முடியாது. அது என்ன? இதுக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான அழகான கோலங்கள் பார்க்கவும் நல்ல ஸ்டோரியை கேட்கவும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.